ஹலோ கைஸ், வெல்கம் டு பிரியாமணிஸ் சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாம் ஒரு பக்கம் கிளம்பிட்டோம். நம்மளாம் ஒரு பக்கம் கிளம்பிட்டோம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போகிறோம்? போயிட்டு பார்த்துக்கலாமா? இல்லை நான் வந்து சொல்லிடுறேன். நம்ம வந்து சரி விளாக் உள்ளே போயிட்டு சொல்லுவோமா? சரிங்க. உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸு. என்ன சர்ப்ரைஸ்னாலும் தமிழின் பார்த்து கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, பரவாயில்ல. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். 2 நாளைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்தாச்சு. நம்ம ஒருத்தவங்க வீட்டுக்கு தான் போக போகிறோம். யார் வீட்டுக்கு போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பியாச்சு. ஷூலாம் போட்டு மேடம் கிளம்பிட்டாங்க. பாப்பா இங்கே பாருங்க, ஹாய் சொல்லுங்க. ஹாய். வாய் துடைக்கலையா சாமி? குடிச்சிட்டு வாங்க, டைம் ஆச்சு, கிளம்புவோம். சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. ஹெல்மெட் என் கையில் இருக்குது. உடனே ஹெல்மெட் போடல அப்படின்னு சொல்லிடாதீங்க. மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 10:15 ஆகுது. கிளம்புறோம். எத்தனை மணிக்கு அங்கே போய் சேருவோம் அப்படின்னு தெரியல. வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. டைட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அங்கே வந்து கடையில் ஆள் இல்லை. அதனால் அப்படியே போயிட்டுருக்கோம். ஏங்க நொங்குங்க. ஆமாம், நொங்குனா சரியா போயிடும். என்ன நீ எது கேட்டாலும் இப்படியே சொல்லு. போலீஸ்காரம் மணிக்கிறாங்க. பெட்ரோல் போடப்படும். பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் போட்டுட்ருக்காங்க. மொட்டை வெயில், நல்ல வெயில். திடீர்னு கிளம்பிட்டோம். பிளானெல்லாம் இல்லை, திடீர்னு கிளம்பிட்டோம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நேரமாகவே கிளம்பியிருக்கலாம். வெயில் ரொம்ப அடிக்கல. முன்னாடி உட்காந்துருக்கான். வெயில் அடிக்குது. பின்னாடி வந்து உட்கார சாமி அப்படின்னா பாப்பா பின்னாடி வந்து உட்கார மாட்டேன்ட்டான். முன்னாடி தான் உட்காந்துருக்காங்க. இங்கே எங்கே நின்றுட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவினாசி பழத்தில் நின்றுட்டுருக்கோம். வண்டி வந்து ஓட்ட லைட்டாக ஸ்லோ பண்ணாலும் ஆஃப் ஆயிடுது. அதனால் அது என்னன்னு பார்த்துட்டு கிளம்பிக்கலாம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம் இல்லைங்களா? அதனால் பார்த்துட்டு கிளம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறக்கு வந்து அந்த அண்ணே வண்டி ஓட்டி பார்க்குறக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாப்பா உட்காந்துருக்கா. அவள் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா. நம்ம வண்டி வந்துருச்சு. பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிக்கலாம். ஐயோ, திருப்பி சர்வீஸா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கொஞ்சம் நேரம் நிற்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தோம். ஒரு குட்டி நாய்க்குட்டி வந்தான். பிஸ்கட் பாக்கெட் ஒன்று பாப்பா வந்து வண்டியில் போகையில் சாப்பிட்ணுன்னு சொல்லி எடுத்து வச்சேன்னா, அவனுக்கு போட்டுடலாம் அப்படின்னு ஒன்று கொடுத்தேன். அந்த ஒன்று தூக்கிட்டு போய் அவன் அங்கே நின்று ரொம்ப நேரம் ஆச்சுங்க, இன்னும் வரலை. சாப்பிட்றோம். ஒரு 4 பிஸ்கெட்டை வச்சு போட்டாச்சு. சாப்பிடணும். வயிற்றுல ஒன்றுமே இல்லை. சுப்பு, நாயினாவே சுப்பு தாங்க. யாருக்கெல்லாம் இந்த நாய்க்குட்டிக்கு வந்து சுப்புன்னு பேர் வச்சா, அதாவது சுப்பிரமணின்னு பேர் வச்சா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து நாய்க்குட்டி அப்படின்னாவே சுப்பிரமணி தான். இல்லாட்டினா காலா பைரவா. என்னடா பார்க்குற? டீ சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டோம். டீ குடிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இந்த வெயிலில் டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநிக்கு நிப்பாட்டிட்டோம். தள்ளிநெல் சாமி, இளநிக்கு நிப்பாட்டிட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு பல்ல பிடுங்கியிருக்கா. பாப்பாவுக்கும் இளநீ குடிக்க சொன்னாங்களா, அதனால் வந்து இளநீ. நான் பார்த்தீங்களா எப்படி உட்காந்துருக்கேன்னு? சூடு பிடிச்சதுமாம்மா, அதனால் தலையில் துணி போட்டு உட்காரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் தலையில் துணி போட்டு உட்காந்துருக்கேன். டீ வந்து வெயிலுக்கு குடித்தோம் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம டீ குடிக்கல. ஒரு மாதிரி இவர் குடிச்சிருவார். நான் தான் வேண்டாம்
இளநீ குடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு இளநீ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வாங்கலாம். நான் ஒன்று பாப்பா ஒன்று குடிச்சிக்கலாம் அப்படின்னு. பாப்பா ஆனால் குடிக்கலை, 2 பேரும் சேர்ந்து குடித்தோம். பாப்பாவோடது மாமா குடிச்சிட்டாங்க. முன்னாடிதான் உட்காந்துருந்தா அம்மாட்ட போகிறேன்னு சொல்லி பின்னாடி ஓடி வந்துட்டான். வெயிலுங்க மண்டைய முழக்கு. கிளம்புற நேரம் தான் நம்மளுக்கு எல்லாமே நடக்குங்க. கடவுளேங்க, வண்டி பஞ்சரா இல்லை காற்று இல்லையா அப்படின்னு தெரியலை. திடீர்னு உலட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாரு. நானும் பாப்பா உட்காந்துருக்கோம். அது என்னமோ சாலைக்கடை அந்த நேர் வந்து கொஞ்சம் ஒரு ரோடு பிரிஞ்சது. அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பஞ்சர் கடை ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அண்ணா சொன்னாங்க. இந்த கடையை போய் பார்க்க போயிருக்காங்க மாமா. தூங்கிட்டு இருந்தா எந்திரிச்சிட்டா. பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:10 மத்தியானம் 1:10 மாமா வண்டி ரிப்பேர் பார்க்க போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டேன், உள்ள டியூப் வந்து போயிடுச்சு, டியூப் மாற்ற சொன்னாங்கப்பா, மாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்குள்ளே பாப்பாவுக்கு வேறு பசி ஆயிடுச்சு. அவங்க கேக் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நல்ல வேளை நான் பேக்கில் இது ஹேண்ட் பேக்கில் தான் வச்சுருந்தேன். வாட்ரு பாட்டிலு கேக்கு பிஸ்கெட்டெல்லாம் வந்து இதில் பையில் தான் வச்சுருந்தனால சாப்பிட்டுட்ருக்கா. ஆமாம், வந்ததுக்கப்புறம் அப்புறம் கிளம்பலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லி சரியாக தெரியலை, பார்ப்போம். ஒரு வழியாக வந்துட்டாங்க. சாமி, கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்தார். இனிமேல் தான் நம்ம கிளம்பி போவோம். உட்காரு சாமி, அம்மா வரேன். ஒட்டஞ்சத்திரம் வந்துட்டோம். ஃப்ரூட்ஸ் கடையா? இதை பார்க்குறேன். காலையிலேருந்து சாப்பிடவும் இல்லை மாமா. நானும் சாப்பிடல, பாப்பா சாப்பிடல. பாப்பாவுக்கு அப்படியே பசி எடுத்துருச்சு. ஏதாவது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு ஜூஸ் ஏதாவது குடிப்போம். ஜூஸ் குடிச்சிருப்போம். ஃப்ரூட்ஸ் கடை தான் அங்கே இருக்குமா? இந்த பக்கம் இருக்குது, முக்கு திரும்புகிற இடத்துல தான் இங்கே இருக்கு. கொஞ்சம் முன்னாடி போங்க. பேக்கரியோடு சேர்ந்து தான். நம்ம வந்து இங்கே ஃப்ரூட்ஸ் வாங்குகிற இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அக்கா வந்து நம்ம யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணுறாங்க, பார்க்குறாங்க தான். நம்ம இந்த அண்ணா வந்து மாமா சின்ன பையனில் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. வாங்கிட்டோம். நம்ம ஜூஸ் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு வந்திருக்கு. எனக்கு ஜூஸ் போதும்பா, வேறு எதுவும் வேண்டாம். பாக்கெட் ஜூஸ். ஏன் நீ வந்து எதுக்கு என்ன பிளான் பண்ணுறேன்னா, நீ குண்டாக்கிறதுக்கு பிளான் பண்ணுற கரெக்டா? சரி, ஏதாவது ஏப்பா பசிக்குதா? சோறு திங்க முடியாது, ஒன்றும் திங்க முடியாது. டீ சூடு கம்மியாக இருக்கம்மா? டீ கடையில் மாமா வந்து டீ குடிச்சாங்க. எவ்வளோ வெயில் அடித்தாலும் டீ பிரியர். பண்டே வலிச்சாலும் டீ தான். சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பூ வாங்குவோம், பூக்காரரை காணும். அச்சிச்சோ, இவரை நம்பி பூ வாங்க மாட்டோமே. ஏமாம்மா, பூக்காரர் இல்லையே. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே இந்த இடம் தான்மா. அங்கேயா வாங்க மாதிரி இருந்துச்சு. அப்படியா? அந்த கடையாமாங்க, அங்கே ஒன்று இருக்குது. இது எந்த இடம் அப்படின்னு சரி காணமே. எப்பவுமே வருவார். வெயில் கொளுத்தி எடுக்கிறதுனால சாயந்தரம் விற்றுக்கலான்னு போயிட்டாரா? அச்சோ, இல்லைங்க, அந்த அளவு பூ நம்மளுக்கு இல்லை. நகி மாலுமே மல்லிகைப்பூ. மல்லிகைப்பூ சீசன் இல்லையா மாமா?
அப்படி சீசன் தானே புரியல தானே காணும். நம்ம வரும்போது இந்த வழியில் வர மாட்டோம் தானே. பூ இல்லை நம்மளுக்கே என்னைக்காவது ஒரு நாள் தான் தம்ம தூண்டு கிடைக்கிது, அதுவும் இல்லை. இந்த அண்ணாட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 4 முளை ஏமாம்மா 4 முளை 5 முளை அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. 80 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி சொல்லுவாங்க. பூவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த அண்ணாட்ட தான் வாங்குவோம். அந்த அண்ணா இல்லை, பூ இல்லையாட்ருக்கு, கொண்டு வரலன்னு நினைக்கலாட்டினா வெயில் மொட்டை வெயிலாக இருக்குது அப்படிங்கிறனால கண்டிப்பாக வந்திருக்க மாட்டாங்க. அவங்களுக்கும் உட்கார்றக்கு இடம் வேணும் இல்லையா, அதனால் வந்திருக்க மாட்டாங்க. அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் வச்சா வரவே வராது, இப்படி ரோட்டில் வச்சா தான் அழகாக வரும். பாப்பா அம்மா இங்கே விட்டு போயிடலாமா? வேண்டாவ, பெரிய தொல்லையாக இருக்குது. ஏதோ கொஞ்ச நேரம் வண்டி வச்சு நிப்பாட்டினா உடனே ஒரே சண்டையாக தான் நிற்கிது. நீ சப்புன்னு அரை வரவீங்க ஒரு நாளைக்கு பட்டுன்னு இப்படி சப்புன்னு பிள்ளை அடிச்சிருச்சுக்க பிச்சு போடு. இங்கே உனக்கு எனக்கு சண்டை, நீ தான் என் கூட சண்டை கட்டணும். பிள்ளையெல்லாம் அடிக்கிற வச்சுக்காது. என் குட்டியை நீ அடிப்ப, என் பிள்ளை அடிக்க நீ அடி. காசை எடுத்து வச்சுட்டு வண்டி எடுத்து என் வண்டி வண்டி கட்டினது நான் பேர் மட்டும்தான் உன் மேலே இருக்குது. பேர் என்னோட தானே. ஆமாம் வண்டி தான். நான் புக்கு இப்போ இருக்கா எடுத்து காமி. புக்கு வீட்டில் இருக்கு. எவனா பிடிச்சா எவனா பிடிச்சா அந்த பிள்ளைய வச்சுக்கோங்க. புக்கு வண்டியில் இருக்கா இல்லையானே உனக்கு தெரியல. வண்டி என்னோடதுங்கிற. புக்கெல்லாம் எப்படி வண்டி ஓட்டுவேன்? 2 பையும் கிழிஞ்சு கிடக்குது, எங்கே வச்சுருக்கேன்? பின்னாடி புக் வைக்கிறதுக்குன்னு ஒன்று இருக்குது பாருங்க, இந்த இடத்துல வச்சுருக்கேன் பாரு. வச்சுருக்கீங்களா? இந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருக்கேன். நீங்கள் வச்சுருக்கீங்க, எனக்கு எப்படி தெரியும்? சொன்னா தானே நீங்கள் வச்சுருக்கிறீங்களா இல்லையா? வச்சுருக்கேன். பேர் என்ன? புக்கு. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருக்கலான்னு வண்டி நிப்பாட்டினாங்க. இந்த பைத்தியக்காரி கூட சண்டை கட்ட முடியல. போகலாண்டா தாங்க இவ வேர்த்தி. இப்போ இங்கே போகலாமா அங்கே போயிட்டு வீட்டுக்கு போகலாமாம்பா. பார்க்கலாம். வழியே நிறுத்தி சண்டை கட்டிட்டு திருப்பி கிளம்பிட்டோம். வாங்க கூட ஒன்று நான் வரமாட்டேன், எனக்கு கீழே இறக்கி விடு. இறங்கினது அப்போ எதுக்கு ஏறுன? வானம் கட்டி போய் இறக்கி விடுறோம். குதிச்சுக்க. குதிக்கலாம் மாட்டேன், நீ இறக்கி விடு. நீ இறங்கிக்கன்னு சொல்லி இறக்கி. வண்டியில் வரும்போது ஏதாவது நீ அர்த்தமான கேள்வி என்னைக்காக கேட்டிருக்கேன். அந்த மறையை நட்டமாடிக்குது, அந்த கரண்ட் கம்பியை அப்படி போகுது, ரோட்லேயே பாட்டி நடக்குது. இந்த பாட்டி ஏமாம்மா இந்த கூட வச்சுருக்காங்க. எதையாவது உருப்படியாக என்னைக்காக ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு சொல்லுவோம். கிடையவே கிடையாது. மனுஷன் டென்ஷன் ஆகிற மாதிரி அவவே வெயிலில் மண்டக்காலி ஓடிட்டுட்டியா? உனக்கு நான் என்ன கேட்டாலும் உனக்கு கோவம் தான் வரும். இதுக்கு தான் சொல்றது பேசாம பஸ்ஸில் நான் பாட்டுக்கு போயிருப்பேன். தொலைய வேண்டியதான். போய் தொலை. நீ வாடி மாப்பிள்ள, உனக்கு வீட்டில் இருக்கு வா. அங்கே பூ இல்லாதனால தாடிக்கம்பில் வந்து பூ வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூ வாங்கிட்டு இருக்கேன். இங்கே வந்து முழம் 60 ரூபா, 2 முழம் வாங்கினேன். மீன் பிடிப்பாங்களாட்டிருக்குதுங்க குட்டையில். தண்ணி ஊற்றிங்களா எவ்வளோ இருக்குன்னு. நம்ம வந்து தாடிக்கம்பு வந்துட்டோம். தாடிக்கம்பு வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா பூ வாங்கிட்டு நம்ம போய்கிட்டு இருக்கோம். வாங்க யார் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான். எங்கே வரீங்க? எங்கேயோ பார்த்த இடம் மாதிரியே இருக்கா? மீனா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். விளாக்ல இருந்து நான் சொல்லவே இல்லை, இப்போ தான் உங்களை காமிக்கிறேன் இங்கே வந்திருக்கேன்னு. ஹாய், நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தம்பி இங்கே நல்லா இருக்கீங்களா? வணக்கம், வாங்க. எப்படி இருக்கீங்க? எப்பயுமே நொறுக்கு தீனி வாங்கிட்டு வருவாங்க. உடம்பு சரியில்லாத பிள்ளைய பார்க்காரு, நொறுக்கு தீனி எங்கே வைவாங்க. வழியாக வீட்டுக்கு வந்துட்டோம். அது பரம்பரை கட்டல பிரியா, தலைமுறையா அதான் படுத்துருக்கேன். அது ராபர்ட்டோட பரம்பரை கட்டல இல்லையாங்களா? இல்ல அது ரெண்டாவது. அது எப்படி சொல்றதுன்னா, நான் வாழ்றேனோ இல்லையா, என்னைய பொறுத்த வரைக்கும் கட்டல் வாழ்ணுமா? வாழ்வாங்க. ஹிந்திக்காரங்க வாங்கினதா?
இது வந்து யார்ட்ட இந்த அவனுங்க போட்டு வாங்குவாங்கல்ல. அட பிரியா இது திருப்பூர்ல ரோட்ல ஆமா இது ஆகாது ஏமாந்துட்டாங்க. அவனுக்கு கம்மியான ரேட்டு கொடுப்பானுங்க. தடையால அடிச்சு 10,000 போட்டா நல்ல கட்டலாம். இல்ல இந்த அழகா ஜம்முனுக்கு இருக்கு பாருங்க இப்ப. இரும்பு கட்டல இதுதான் கரெக்ட். 8000 ரூபா தான் அந்த கட்டில். இதுதான் அது பாட்டு கிடக்கும். இது வருஷமே அதனால அப்படி கொடுக்கும். 3 பேர் 4 பேர் படுக்கலாம். நான் வாங்கிக்கிறேன். இங்க இருக்கிற கட்டணம் எங்க போடுவேன். நாங்க 3 பேர் படுத்துமே மனுஷன் எப்போ வருவாருன்னு சத்தியமா இன்னைக்குதான் நான் முதல்ல பயந்துருக்கேன். ஐயோ என்னையோ எப்போ வருவாருன்னு தெரியல. நெட்டிட்டு உடனே செல்ல தூக்கிட்டேன். நம்ம இப்ப எங்க இருக்கோம், நமக்கு பாதுகாப்பு அதுதான் சொல்லி கையில எடுத்துட்டா நான் உடனே எடுத்துட்டேன். நம்ம இப்ப எங்க இருக்கோம் அப்படின்னா கரெக்டா இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். ஆட்டோக்கார டக்குன்னு இது பண்ணிட்டு உண்மையாலுமே நான் இன்னைக்குதான் அந்த மாதிரி இடத்துல தான் பயப்படுவேன். அது என்னன்னா யாருமே இல்லை அந்த ஊருக்கும் வெறும் பைபாஸ் சாலையூர் 4 ரோடு தாண்டி இந்த பக்கம் ஒரு ஸ்டாப் மட்டும்தான் இருக்குது. சுற்றி வீடு கீடு எதுவுமே கிடையாது. நான் இவங்களை விட்டுட்டு சாலையூர் போய் இறங்க முடியல. அதை தாண்டி அதுக்கு தாண்டி இந்த பக்கம் வந்துடணும். தம்பி தம்பி எங்க அண்ணனை நீ கொஞ்ச நேரத்துல எப்படி நீ இப்படி நினைக்கலாம். அவருக்கு இருக்கிற பாருங்க என்னண்ணா அது என்னண்ணா சொன்னீங்க, அந்த கட்டல் என்னண்ணா பண்ணலாம் சொல்லுங்கண்ணா. மொட்டையா இருக்கு, அது பிளேவுட் மட்டும் மாத்தினா போதும். மேலே பிடிங்கி எடுத்துட்டு அப்படி வேற பிளைவுட் இந்த கட்டில் வாங்கி போக அதோடய கூட மேலேயே கூட வச்சா டபுள் கொஞ்சம் இடம் இருக்கு. சைஸ் சொல்லி அந்த சைஸ்ல பிளேவுட் வாங்கி மாட்டினா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் சூப்பர். நான் கூட என் பேச்சை கேட்காம இதுக்கு இடத்துக்கு இடம் வச்சிருக்காருன்னு சத்தம் போட்டுருந்தேன். இப்பதான் இந்த ஐடியாவே சொல்றாரு பிளேவுட்டை வாங்கி வச்சுக்கலாம். எனக்கு அந்த ஐடியா அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையும் சொல்ல முடியுமா அப்படிலாம் சொல்ல முடியும். உனக்குள்ளே மூளை இருக்கு கருவா. அந்த கட்டல் ரெடி பண்ணி அந்த சைடு வீட்டில் போட்டால் ஏதாவது கொண்டு ஆகும். தூங்கலாம். யாரோ உட்காரலாம். இப்போ யாரோ ஒரு ஒரே மாதிரியே இருப்பாங்க எல்லா பேரும். என்னத்தை நான் தூக்கி போட்டேன் அப்படியே அப்படி சொல்லு. எதான் வீட்டுக்குள்ள வச்சிருக்கேன். என்னத்தை நான் வைக்காம ஏப்பா இப்போ உனக்கு வாய் வலிக்கலையோ? லைட்டாக வலிக்குது. ஏன் இன்ன வரைக்கும் வளவளன்னு பேசிட்டு இருந்த? சரியா நான் வண்டியில் வரும்போது மட்டும் எதையாவது பேசும்போது வாயை மூடு அப்படின்னு சொன்னேன். கொண்டாடிட்ட பேசினாவே வாய் வலிக்குது. எல்லா பேருமே அப்படிதான் இருக்கீங்க. இல்லண்ணா வாயை மூடு. ஓடுதுங்க மரத்தை வெட்டி விட்டா ஏன் தலைக்க மாட்டேங்குதுன்னு கேக்குறாங்க. நம்ம என்ன பதில் சொல்றது? கரண்ட் கம்பி எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ப்ளூடூத் காதுல பாட்டிக்குவேன். நான் பாட்டு நீ என்ன வேணா பேசு, தலைய மட்டும் தான் ஆட்டு. இப்படிதான் கேக்குற ஒரு சரி என்ன எங்களுக்கு ஒரு அறிவு வளர விட மாட்டீங்களா நீங்க? நான் மட்டும் தான் அப்படி நினைச்சல, எல்லாரும் அப்படிதான் இருக்கு. நானும் அப்படிதான் கேள்வி கேட்பேன். நான் என்ன இவங்க நாச்சு இப்படி கேட்டாங்க, நான் என்ன क्वेश्चन கேட்பேனா, இந்த கரண்ட் கம்பத்துல எத்தனை நாளையா வச்சு வேலை பார்த்துருப்பாங்க, எப்படி இங்க இருந்து எப்படி இங்க கொண்டு போனாங்க அப்படின்னு. சரி இன்னைக்கு தான் வரும்போது நினைச்சுமே அந்த பெரிய ஒரு கரண்ட் கம்பத்துல எப்படி அப்படி ஏறி வேலை செஞ்சாங்கன்னு தெரியல. கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அடிக்கிற வெயில சூட்டுல என்னால உட்காரமா ஓடிடுது. கேக்குறா கேள்வி, ஏங்க இந்த மரமெல்லாம் வெட்டினா சைட்ல தளைஞ்சிருது, அந்த தென்னை மரத்தை வெட்டினா மட்டும் எங்க தலைமாடையில கேட்கறேன். என்னத்த பதில் சொன்னானு? தயவுசெய்து வாய் மூடிட்டு வந்துட்டு பின்னாடி உட்கார கம்பெனி பேசாம அப்படின்ட்டு. அப்புறம் எப்படி அவர்கிட்ட பேச முடியும் மனுஷன்? நீ ஒன்னும் நடிக்காத. அதான் பாரு இப்ப மட்டும் வாய் வலிக்காது. சரியான ஆளுதான், நடிச்சிடாது. பல்லு வலிக்குது பிரியா. உனக்கு வலிக்கட்டும், உனக்கு நல்லா வலி. வாங்க சாப்பிடுவோம். மீன் என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்ப்போமா? சாப்பாடு, காய் சாப்பாடு. இல்லை மீனா ஃப்ரிட்ஜு, இன்னும் மீனா ஃப்ரிட்ஜு பார்ப்போம். ஐயோ இன்னும் நிறைய வச்சிருக்கு மீனா, டப்பா டப்பாவா இருக்கு. நீங்க சொல்லி நீங்க பண்ணி விட்டு போனீங்க. நல்லா இருக்கு. அது சூப்பரா இருந்துச்சு. நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் போட்டு தரேன் பாருங்க. இன்னைக்கு மீனா ஜூஸ் போடுறேன், நீங்க குடிக்கிறீங்க. இப்போ தர்பூசணி நமக்கு ஒண்ணும் பண்ண, நம்ம ஊருக்காரங்க போட்டுக்கிட்டே நம்ம பாதிக்காது.
இல்லப்பா தர்பூசணி போட்டு தரேன் ஜூஸ். ஆ பால் வாங்கி வந்து ஃப்ரீசர்ல போட்டு வச்சுட்டு நம்ம போயிட்டு வந்துட்டு ஜூஸ் குடிக்கலாம் நைட்டு. ஆ சரிங்களா? ஓ குடிப்போமே. கண்டிப்பா தான் வாங்கிட்டு வரேன்னாரு. ம் வேணாம் கொஞ்சம் இருக்குல்ல அதுல நம்ம உங்களுக்கு போட்டு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம திண்டுக்கல் போகிறப்ப போயிட்டு வரப்ப கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைன்னா இங்கேருந்து தர்பூசணி அப்படிதான் நினைச்சு திருப்பூர்ல அதை எங்கேயோ உருண்டு ஓடி இருந்தா உட்கார வைக்கணும்னு வாங்கல. இல்லைண்ணா இது இந்த ஒரு வாரத்துலேயே கட் பண்ணி கேட்குது. மோல்டிங் மாதிரி தெரியும் வீடு. ஆனால் மேலே போட்டு தகரம் ஹீட் இறங்காது. ரெண்டாவது மோல்டிங் வீடு மாதிரியே தெரியாது. போடுவாங்க மோல்டிங் மாதிரியே தெரியும் பிரியா. உண்மையிலே ரொம்ப சிரமமே. ஐயோ அது அநியாயத்துக்கு மோசம். குழந்தை பிள்ளைய கூட மோசமா கேள்வியாப்பா. மேல போட்டுப்பாங்க அப்படி போடலையா கம்பெனில அட டெர்மாகோல் மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த கடைகள் எல்லாம் போட்டிருப்பாங்க தானே சொல்கிறீங்க ராபர்ட்? அது வந்து மேலே சீட்டெல்லாம் போட்டிருந்தா அதுக்குள்ளே போட்டிருப்பாங்க இந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து பிரியாக்காவுக்கு பல்வலி இல்லை அண்ணனுக்கு பல்வலி. நீ குடிக்க மாட்டேலடி நடிக்காத. தர்பூசணி என்னைக்கு ஜூஸ் போட்டு நான் கொடுக்குறேன்ட்டு என்னையா குடிச்சிருக்கியா நீ? பாப்பா வேணா குடிப்பேன். நம்ம வந்து தர்பூசணி ஜூஸ் வந்து போடுறோம். மேல போட்டு என்ன கிளம்புறேன்னு பார்க்குறேன். நாங்க எல்லாருமே திண்டுக்கல் போறோம். நீங்க பாத்தீங்களா பாக்கலையா? நான் இல்லை நீங்கள் சொன்னதை ஒன்றும் தப்பாக தெரியல. எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தப்பாக தெரியல. நீங்க தான் மெயின் காரணம் சிரிச்சுக்கிட்டு இப்படி போறீங்க. ஊற்றினா கக்கவாரு அதை அப்படி ஊற்றிருக்கே கூடாது. ஜூஸ் அடிச்சதுக்கு அப்புறம் தான் அது மேலே ஊற்றி கொடுப்பாங்க. எல்லாத்தையும் பேசு. ஆஃப் பண்ணி ஆடி பேசுறேன். இப்போ இல்லைன்னா நீ பார்க்குறியா? சரி நம்ம திருப்பி ஊற்றிக்கலாம். மறுபடியுமா முதல்ல இருந்து ஒன்றும் ஆகாதுங்க. வீடியோ எடுத்துட்டு கூட தயவு செய்து பேச வராத. சரி டென்ஷன் பண்ணுறாங்க. ஆமா என்ன சவுண்ட் கம்மியா கேக்குது? ஒண்ணுல வச்சிருக்கேன். நம்ம வீட்ல போட்டா வரைக்கும் கேக்கும். எங்க வீட்ல போட்டா பிரியா இது என்ன மிக்ஸி? இதுதாங்க நம்ம வீட்ல இருக்கு. பிரீமியர். இது பிரீமியர். பிரீமியரா? பிரியா எங்கே நம்ம வீட்டில் இருக்க மிக்ஸி ஒன்றே மாதிரி. எங்க மிஸ்ஸி இல்ல முதல்ல இப்படிதான் இருந்துச்சு. உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க. இன்னும் நான் ரெடி பண்ணலை. அவ்வளோதான் வித்தியாசம். ரெடி பண்ணி அது சொன்னது கேட்கல. இவர் வேணமே வச்சு நான் வேணமே வேணான்னு இது பேர் என்னங்க? ஐஸ் டியூப் போடுறது. இது மாதிரி நல்லா இதெல்லாம் விலங்குகள் நிறைய இருந்துச்சு. இந்த ஐஸ் டியூப் எடுக்கிறேன்னு பிரிட்ஜோட டோரை உடச்சி வச்சிருக்கிறவ. நீ நடிக்காத. நீதான் உடைச்ச. மனசாட்சி சடச்சடனுச்சு கடைசியா. ஆமாம் அது வேறு. ஐஸ் கொஞ்சம் நிறைய போடுங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கூலிங் ஏற்ற குடிக்க சொல்லியிருக்காங்க. எங்க அண்ணனுக்காக நான் ஸ்பெஷலா செஞ்ச வாட்டர் மெலன் ஜூஸ். என்ன ஜூஸ்? வாட்டர் மெலன். அதுக்கப்புறம் என்னம்மா பண்ணுறீங்க? இப்போ அழகு கொடுத்துறேன். எலுமிச்சம்பழத்தூள் டெஸ்டி படாமல் ஆமனே அதை கட் பண்ணி வச்சிருந்துக்கலாம்னே. அழகா இருந்திருக்கும். ஆயா இங்க வா. எங்க போன உன்னை நான் வலை வீசி தேடி கொண்டிருக்கிறேன். பாட்டி நல்லா இருக்கீங்களா? மீனா போட்ட வாட்டர்மெலன் ஜூஸ் நான் குடிச்சிட்டாருண்ணா. இன்னும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும். இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கணும். சரியா இருக்கா? யாருக்கு? எனக்கு வேண்டாம். இந்த வாப்பா கிலோ விட்டுறேன். எனக்கு எதுவுமே ஜூஸ் போட்டால் கம்ஃபர்டபுளாகவே இருக்க மாட்டேங்குது. ஒரு மாதிரியா இருக்கு. இதை விட நான் அப்போ போயிட்டு வந்து ஒன்று போட்டு தரேன். ஐயோ இதை நீ இத்தனை நாள் செய்யவே இல்லைன்னா எப்படி இருக்கு? நான் பண்ணி தரேன் இன்னைக்கு. தர்பூசணி ஜூஸ் நல்லா இருக்கும். இந்த பானை காய் கிளம்பு சொல்ல சார்ஜ் போ. சொல்லாம இருக்க கூடாது. வயசாகுது இல்லைங்களா? போய் பூவெடுக்க போன காட்டில் போய் நான் ஒரு வீட்டில் உட்காந்து போய் கிழக்க மரம் போய் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த காடுக்காரங்க ரெண்டு பாட்டியும் பேசிக்கிறாங்க பார்த்தீங்களா? இங்கே ஒரு பாட்டி அங்கே ஒரு பாட்டி. குளுக்கோஸே இருக்கணுங்களா?
அந்த அளவுக்குலாம் விடாதீங்க. நாளைக்கு ஏதாவது முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்றது? சரிங்க பாட்டி. எதுக்குயா அண்ணன், எதுக்குயா இருக்கு? இப்படியெல்லாம் சொல்லாதீங்க பாட்டி. எல்லாத்தையும் ஜாலியா வச்சு போடுவீங்க. இங்க பாரு, என்னைக்கு எங்கிறது என்னங்கிறது நான் கேட்கத்தான் வாங்கத்தான் போறேன். எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருவீங்க. யாரு எல்லாத்தையும் நான் யாரையும் இந்த துரோகம் பண்ண மாட்டேன், கெட்டனை கடிவிட்டு போக மாட்டேன். எல்லாம் நல்லா இருக்கணும்னு தான் நான் நினைப்பேன். ஆனா என்னைய வந்து நினைக்காதவங்க நல்லா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த பாட்டிக்கு பேசுறது அழகா தான் இருக்குது. நான் சொல்றது உண்மைதான். நான் யாருக்கும் துரோகம் பண்ணல. ஏய், போத வாயை பொத்து. வந்து திண்டுக்கல் கிளம்பிட்டோம். ஹேண்ட்பேக்கில் தான். ஆமாம், அவங்களே எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏதோ படம் வந்து ஷார்ட் ஃபிலிம் போட்டு காமிப்பாங்களாம்மா. நம்ம வந்து இங்கே எங்கே நிற்கிறோம் அப்படின்னா தமிழன் டீ கடைக்கிட்ட நின்றுட்டுருக்கோம். அண்ணாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவை கூப்பிட போயிருக்காங்க. எந்த பாப்பா அப்படின்னா பிரீதா பாப்பா வந்து கூப்பிட போயிருக்காங்க. பிரீதா பாப்பா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் போக போகிறோம். அவங்கள கூப்பிட்டு வந்தோடனே நம்ம கிளம்புவோம். மாமா வந்து பாப்பாவுக்கு தண்ணி பாட்டில் வாங்க போயிருக்காங்க. வந்துட்டா பிரீதா பாப்பாவை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அவங்களும் சில கையில் வச்சுருக்காங்கள. எப்படி மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு ஏ சும்மா மாப்பிள்ளை மாதிரி ஜம்முன்னு நிறைய. ஏன்னா லிப்ஸ்டிக் புதுசா போடுறீங்க. அங்க சொன்ன இங்க சொல்லணும். அதான் நான் சொன்னேன். நம்ம வந்து டீ குடிக்க வந்திருக்கோம். சரி, ஹாய் 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 ஹாய். வருத்தமாக தான் சொன்னேன் பாப்பான்னு. எப்படி காமிக்கிறீங்க? இல்லை, எங்களோட வருத்தத்தை நாங்கள் டீயோட காமிக்கிறோம். டீ காஃபியோட வருத்தத்தை காமிக்கிறோம். டீ இல்ல, பார்ட்டி. கேட்டுக்கிட்டீங்க. எல்லாரும் டீ குடிக்கிறாங்க. நான் வந்து எதுவுமே சாப்பிடல. டீ குடிக்கக்கூடாது, டீ குடிக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னனால மீனா வந்து டீ குடிக்கலை. நாங்கள் வந்து இல்லை, டீ குடிக்கல. டாக்டர் சொல்லலை. சீரியஸாக டாக்டர்லாம் எதுவும் சொல்லலை. நான் டீ காஃபி எல்லாத்தையுமே ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணிட்டேன். சாரி, பால் மட்டும் சாப்பிட்டு டீ காஃபி குடிக்கிறேன். தெரியாது உங்களுக்கு? ஏம்மா நான் வந்து காஃபி போட்டு குடிச்சிடுறேன். நீங்கள் போட்டு வந்து குடிச்சேன், அவ்வளோதான். நான் டீ காஃபிலாம் குடிக்க மாட்டேங்க. அப்படியா? பால் சாப்பிடுவேன். பால் சாப்பிடக்கூடாதான். பால், தயிர், வெண்ணெய் சாப்பிடலாமா? சி, வெண்ணெய்ன்ற நெய் சாப்பிடலாமா? பட்டர் மில்க் அப்படின்னு நான் இங்கேயே சேர்த்துருக்கேன். யாரையாச்சு வழி தெரியாமல் முழிச்சுக்கிட்டு ரோட்டில் அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்தோம் நடுக்காட்டுக்குள்ளே. ஃபோன் பண்ணி கூப்பிட்டனால இந்த ஒரு அண்ணன் வந்திருக்காரு. இப்போ வந்து நம்ம வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு எனக்கும் தெரில. அவங்க கூட்டிகிட்டு வந்தாங்க, நாங்கள் வந்திருக்கோம். எங்கே வந்திருக்கோம்? படம் பார்க்க வந்திருக்குமா? ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு படம் பார்க்குறேன்னு சொல்கிற? ஷார்ட் ஃபிலிம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. எல்லாம் வெளியே போயிட்டாங்க. அவ்வளோ முடிஞ்சு போடுவாங்க. பின்னாடி அது வந்து எனக்கு தெரிஞ்சு பப்ளிக் மேல ஒரு திண்டுக்கல்ல இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணி அப்படி கேட்டீங்கன்னா நான் டிக்கெட் பண்ணி தான் சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஒர்க்கு இப்போ இந்த சோஷியல் மீடியால சூப்பர் அடுத்தடுத்து ப்ரமோட்
எல்லாருமே மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இங்க உட்காந்து பார்த்துருக்க பெண்களும் வாங்க, அவங்களும் நாங்கள் வந்து பெண்கள் எல்லாரும் வந்து நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாரும் வாங்க. அப்படிங்கிற கூட்டத்திற்கு அனைத்து மகளிர்களுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை இந்த இடத்தில் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு வந்து கடவுள் முன்னாடி ஸ்பான்சர் பண்ற ஹரிபோ, தண்ணீர்போ மற்றும் மெயின் ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கமலை கடவுள் முன்னாடி அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் இந்த நன்றியை சொல்கிறோம். அம்மா ஒரு சில வார்த்தை என்ன பேசுங்க, மனசு என்ன தோணுதோ வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி, மீனா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். அந்த படம் இன்ட்ரோ வந்து முடிஞ்சு, படம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. அதில் கடைசி சீன் வந்து செம்மையாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஹார்ட் டச்சிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அது கடைசி சீன் என்ன அப்படின்னா பாம்பு வச்சுருவாங்க அவங்களுக்கு. நல்லா இருந்துச்சு, எனக்கு அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்புறோம் வீட்டுக்கு. உனக்கு அதில் எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது? எனக்கு வந்து இந்த லாஸ்ட் ஃபைனல் தான். பாம்பு வச்சது தானே, எனக்கும் பாம்பு வச்சது தான் பிடிச்சது. அதுவும் இல்லாமல் அந்த பொண்ணு அவ்வளோ தைரியமாக அந்த மீடியாவில் சொன்னோம். இப்போ நான் எதுக்கு வந்தேன்னா, வீடியோ எடுக்கிறதுக்காக லைட் அங்கேருந்து வண்டியில் அண்ணன் அங்கேருந்து வண்டியில் லைட் அடிச்சாரு, அதுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மீனா, ராபர்ட் அண்ணா, அப்புறமா பிரீதா பாப்பா, அவங்க 3 பேர் அந்த வண்டியில் முன்னாடி போயிட்டுருக்காங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நான், பாப்பா, மாமா 3 பேர் ஒரு வண்டியில் போயிட்டுருக்கோம். அப்புறக்கா வந்தோம், நான் ஏதோ பச்சை சிங் வந்தீங்கன்னு நினச்சிட்டேன். சாப்பாடுக்கு ரெடி ஆயிடுச்சு பிரியா? சிஎஸ்கே பிரியாணி. ஓ, அதில் கூட கிரிக்கெட் தான். அதான் அதில் கூட கிரிக்கெட் தான். நின்றுட்டே இருக்காரு. அந்த வெள்ளை கருமை நான் சாப்பிட மாட்டேன். நான் அடிச்சு சொல்றேன், நான் சாப்பிட மாட்டேன். கேள்வி வர கேள்வி நான் சாப்பிட்டேனே அப்படியே எடுத்துருந்தாலும் தம்பிக்கு சொன்னியா? நானும் உண்மையிலே பாப்பா கரெக்டாக போய் சாப்பிடுவேன். சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு அவர் அப்படித்தானே பாப்பா சொன்னாரு கடையில. சிக்கன் ரைஸ் சாப்பிட்றாங்க, நான் வந்து இட்லி வாங்கிட்டேன். நல்ல ஏன்னா நம்ம விருப்பம் அந்த மாதிரி இருக்கு. புரியல. நான்வெஜ் பக்கத்தில் இருக்க இலையில இருக்க பிரியாணி எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆமாம், அவங்க வாங்கி சாப்பிட மாட்டாங்க, பக்கத்தில் இருக்கிற இலையில எடுத்து சாப்பிடுவாங்க. ஏய், சீக்கிரம் சாப்பிட்றீ. அது என்ன பண்ணுறது, இந்த பழக்கம் மாறவே மாறாது. எங்கள் உடலுக்குள்ள தின்னுட்டு பாதி பார்சல் பண்ணுறதா சார். ஏன் எப்போ தான் மாற்றிக்குவேன்? எப்படி தின்னுட்டு பாதி பார்சல் பண்ணுறதா? இந்த பழப்புக்கு ஹோட்டலில் வேலைக்கு இருக்குது. ஆமாம், நாங்கள் பாருங்கள், பிள்ளைய பார்க்க வரப்பெல்லாம் ஒன்றுமே வாங்காமல் வரஞ்சி. பாப்பா வீட்டுக்கு வரன்னு கூட தெரியாது. இந்த தடவையும் வரையில் ஒன்றுமே வாங்கலை பிள்ளைக்கு. பிரீதா பாப்பா வீட்டில் விடுறதா போய்கிட்டு இருக்கோம். வரணும் கண்டிப்பாக. அதை விட்டுட்டு நம்ம வீட்டுக்கு அங்கே மீனா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நம்ம குட்டி பாப்பா வந்து ராபர்ட் அண்ணா கூட வண்டியில் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடம் முடிச்சு அண்ணா கூட வண்டியில் போயிட்டா. நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். பாப்பா வந்து தூங்கிட்டாங்க. அண்ணா ராபர்ட் அண்ணா வண்டியில் தான் வந்தாங்க. பாப்பா தூங்கிட்டா. மருந்து குடிக்கணும் அப்படின்னு இப்போ எந்திரிச்சா, கண்ணை முழிச்சா மருந்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே திருப்பியும் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்த விளாக் இதோட முடிச்சுக்கலாம். புதுசாக யாராவது நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். பாய் சொல்லுங்கள். தங்க பாய் டாடா.